ஒரே பகுதியை நாம் தியானிக்கிறோம். 3 வாரமாய், இது 3வது வாரமாய் திருவுக்குள் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 42 சங்கீதம் 42:7. மது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, மது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை, இது ஒரு 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 பெக்யூலரான வேர்டு. அது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. எதற்காக நாம் ஆழத்துக்கு செல்லணும்? தேவன் தாமே ஆழமானவர். எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்லணும்? அஸ்திபாரம் நிலைநிறுத்த ஆழம் அவசியமாக இருக்கிறது. 3வது, எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? தம்முடைய ரகசியத்தை தேவன் ஆழத்திலே தான் வெளிப்படுத்துகிறார். 4வது, எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்லணும்? மேலோட்ட விசுவாசிகளை அறிந்து கொள்ள, ஆழமான விசுவாசிகளை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். நம்ம மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5வது, எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? கனி அளிக்க வேர் ஆழமாக இருக்க வேண்டும். கனி கொடுக்க வேர் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் படிக்கிறேன். கனி கொடுக்க வேர் ஆழமாக இருக்க வேண்டும். வேர் ஆழமாக இருக்க வேண்டும். அதற்கு இயேசு சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எனக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது இந்த வார்த்தை தான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இவர் திராட்சை செடியாக இருந்தால் நம்மளுடைய பிதாவானவர் திராட்சை தோட்டமாக இருக்கிறார். அது முந்தின வசனம் படிங்க, 15ஆம் அதிகாரம் 4:5. யோவான் 15ஆம் அதிகாரம் 4:5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நான் மெய்யான திராட்சை செடி. முதல் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்துல நீங்க தரித்திருக்கணும். எப்படி தரித்திருக்கிறோம்? ஒரு சில பேர் ஊழியம் செய்வாங்க, இந்த மாதிரி பெருங்கூட்டத்தை நடத்திட்டேன் பாஸ்டர், 1000 பேர் நான் கூப்பிட்டு சாப்பாடு போடலான்னு முடிவெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் வந்தது என்னமோ ஒரு 300 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நீ கேட்டியா? ஆவியானோட வழிநடத்தில் இருந்ததா? நான் தான் கேட்பேன். அப்படி சரியாக இருக்குமானால் நீ யாருக்கு செஞ்சிருப்பன்னா, கிறிஸ்தவருக்கு செய்ய மாட்ட, எளியவருக்கு செஞ்சிருப்ப, ஏழை எளியவருக்கு செஞ்சிருப்ப. இந்த எளியவனுக்கு செய்கிறதை பிதாவானவனை கனம் பண்ணுகிறான், எனக்கே செய்தது போல இருக்கிறது. அவருடைய வார்த்தை பாருங்க, இயேசுடைய வார்த்தை தான் நான் சொல்றேன். எளியவனுக்கு ஒரு கலசம் தண்ணி. நீங்க யாரை கனப்படுத்துறீங்கன்னா பரலோகம் உங்களை கனப்படுத்தும். இந்த காரியங்கள்லாம் நீ நினைவு கூறணும், ஆழத்துல வேர்ல நினைவு கூறணும். பாருங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எண்ணெய் அல்லாமல், அதை தான் சொல்றேன், எண்ணெய் அல்லாமல். மறந்துடுறீங்க, உங்க பிரயாசத்தை நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய சாமர்த்தியம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அஸ்திபாரம் எங்க தெரியுமா தெரியுது? கர்த்தருடைய வசனத்துல தான் அஸ்திபாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வசாதாரணமான விஷயம்தான். ஒரு சாட்சி நான் சொல்றேன். ரெய்னார்ட் போங்கேன்னு ஜெர்மன், ஒரு எத்தனையோ கோடி ஆப்பிரிக்கா ஜனங்களை, முக்காவாசி ஒரு 80% ஆப்பிரிக்கன்ஸை கிறிஸ்டினா மாற்றிருக்கிறார் அவர். ரெய்னார்ட் போங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? ரெய்னார்ட் போங்கேன்றவர் தெரியுமா? உங்கள் பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும் ரெய்னார்ட் போங்கே.
2 நாள் பிரயாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்யணும்னு அனுப்புனார் ரெய்னார்ட் போங்கே. கத்தர் ஆலோசனை தான். அவர் எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறபடினால ஆப்பிரிக்கா போன உடனே அங்கே பெரிய வரவேற்பெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு சின்ன சபை இருக்குது, அதில் ஒரு 40 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் கத்தர் எங்கே போக சொன்னார்? ஆப்பிரிக்கா. இவர் எங்கே இருக்கார்? ஜெர்மனி. என்னது? தயவுசெய்து பரிசுத்தவான்களோட பேர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெய்னார்ட் போங்கே 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த சபைக்கு போயிட்டு தன்னுடைய ஊழியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு. இவர் ரொம்ப கோவம். நான் ஏன் இங்கே வந்தேன்? இந்த 40 பேர் ஆல்ரெடி ஒரு பாஸ்டர் இருக்கிறார், நான் வந்து என்ன காரியத்தை செய்ய போகிறேன்? நிதர்சனமான உண்மை தான். நான் வரும் ஜெர்மனிலேருந்து 4 நாள் பிரயாணம் பண்ணி இந்த 4 பேருக்கு என்ன பிரசங்கம் பண்ண போகிறாரு? ஆவியானவர் சொன்னார், இங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கிற பெரிய ஸ்டேடியத்தை போய் புக் பண்ணினார். பெரிய ஸ்டேடியத்தை போய் புக் பண்ணினார், நேஷ்னல் ஸ்டேடியம். நைட்டு போய் படுத்துருக்கிறாரு. கத்தர் ஆப்பிரிக்காவை காமிச்சார், முழு ஆப்பிரிக்கா மேப்பையும். அப்படியே இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு அதை கழுவுறதை இவர் கண்ணார கண்டார். காலைல எழுந்துச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் புரியல தரிசனம், ஆப்பிரிக்காவே அழிவு போதுமா? ஆனால் இயேசுடைய ரத்தம் அங்கே ரசிக்கப்பட்டது. அவருக்கு புரியல. ஒய்ஃப் காலையிட்ட சொல்லிடுற ஆப்பிரிக்காவை அழிய போதுமான்னு இருக்கிறார். அதோட என்ன ஆச்சரியன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற கண்டத்து பக்கத்தில் நம்ம சின்ன கண்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டது. அதையும் தேவனான ஒரு இல்லை, முழு ஆப்பிரிக்கா ஒன்று சப்கான்டினென்ட் எல்லாம் சேர்த்து ரெய்னார்ட் போங்கேக்கு தரிசனம் கண்டிருக்கிறார். நேஷ்னல் ஸ்டேடியத்தில் சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி உட்கார்றதுல 1 மில்லியன் பேர் உட்கார முடியும் அந்த நேஷ்னல் ஸ்டேடியமில். ஆனால் இவர் போய் 3 வாரம் கன்வென்ஷன் வெயின்னு சொல்லி புக் பண்ணியிருக்கிறாரு. இவர்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 பேர் தான் இருந்தாங்க. 40 பேர். தயவுசெய்து கேளுங்க, தேவன் எவ்வளோ ஆழமானவர்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். 40 பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அந்த நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேடியம்லாம் கொடுக்க முடியாது, அதில் ஒரு ரூம் இருக்குது, அது வெளியில் கிரவுண்டில் நிற்கலாம், நீங்கள் அது மட்டும் எடுத்துக்கோங்கண்ணா. முதல் நாள் மொத்தமாக சேர்த்து 100 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் டயஸில் ஒரு 20 பாஸ்டர் கழிச்சிக்கோங்க, மொத்தம் 80 பேர் தான் இருக்கிறாங்க. பிரசங்கம் ஆரம்பித்த உடனே கால் இல்லாதவனுக்கு 2 பேர் கால் வந்துருச்சு, கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. இவர் பிரசங்கம் வியாதியை குணப்படுத்துகிற பிரசங்கத்தை அவர் பண்ணவே இல்லை. அவர் அழகாக சொன்னார், நான் சாதாரண பிரசங்கம் எடுத்தேன், வழக்கம் போல் எடுக்கிற பிரசங்கத்தை நான் எடுத்தேன். சுகம் அளித்தவங்க இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க 2வது நாளில். அடுத்த நாள் மீட்டிங்கில் 700 பேர் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட. 2வது வாரம் மீட்டிங்கில் 15,000 பேர் வந்தாங்க. 3வது வாரத்தில் 75,000 பேர் வந்தாங்க. 3வது வாரம் கன்வென்ஷனில் 75,000 பேர். அப்போ ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லியிருக்கிறார் ரெய்னார்ட் போங்கே, கர்த்தர் மேக்சிமத்தை கொடுத்துட்டார். ஆவியானவர் உள்ள சொன்னார், எனக்கு மேக்சிமமே கிடையாதுடா, எனக்கு மேக்சிமமே கிடையாது, உனக்கு தான் மேக்சிமம். ஆனால் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டார். கன்வென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. 4th வீக்கில் 2,50,000 பேர் வந்தாங்க. 2,50,000 பேர் ஒரே மீட்டிங். தேவ ஆவியானவர் வழி நடத்து. நீங்கள் நினைக்கிறீங்க கத்தரால் செய்ய முடியாது, எவ்வளோதான் கத்தருக்கு மேக்சிமம். மேக்சிமம் இப்படி கிடையாது. அவர் ஆழமானவர், அவர் ஆழமானவர். புரியாது புரியாது தெரியாது ஒன்றும் சொல்ல அவசியமே கிடையாது. நீர் சொன்னால் நான், நீர் சொன்னால் இந்த மனக்கிலேசம் நமக்கு வேணும். அதில் எங்கே தெரியுமா கிடைக்கும்? ஆழத்தில் தான் கிடைக்கும். இதை பாருங்க, அது 15ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், அதே 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் தான் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ நீங்க என்ன காரியம் செஞ்சாலுமே தேவன் எதனால மகிமைப்படுவார்? கனிகளினால் மகிமைப்படுவார். நீங்க அவசியமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவர் சொன்னார், அதே நேஷ்னல் ஸ்டேடியத்தில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சு. 1.5 கோடி ஜனங்க வந்திருக்கிறாங்க நேஷ்னல் ஸ்டேடியத்தில். இது வரைக்கும் ரெக்கார்ட். அவர் மொத்த ஆப்பிரிக்காவில் ஞானஸ்தானம் எடுத்தோட பட்டியலை பார்த்தா 85 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அதே தேவன்தான், ஒரு மாற்றமும் கிடையாது. அதே சர்வ வல்லமையுடைய தேவன்தான். ஜெர்மனுக்கும் அதே தேவன்தான், ஆப்பிரிக்காவுக்கும் அதே தேவன்தான், அறிவூருக்கும் அதே தேவன்தான். அல்லேலூயா. ஒரு மாற்றமும் கிடையாது. மைட் பி நீங்கள் ஒரு மினிமம் கத்தரை வச்சிருப்பீங்க, உங்கள் மூளைக்கு எட்டாத உயரத்தில் ஆழத்தில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. மறக்காதீங்க, என் அப்பாவிடத்தில் யாவையும் பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. He is not maximum. He is above all above. He is having a depthness, ஆழம். தேவநாமத்துக்கு மகிமை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் వచనం. కొలొస్సీయులు 2, 5, 6, 7. నేను శరీర విషయములో దూరముగా ఉన్నాను, ఆత్మ విషయంలో మీతో కూడా ఉండి మీ యోగ్యమైన ప్రవక్తనను క్రీస్తునందునే మీ స్థిర విశ్వాసమును చూచి ఆనందించుచున్నాను. కావున మీరు ప్రభువైన క్రీస్తు యేసును అంగీకరించిన విధముగా ఆయనందు వేరుపడిన వారై ఇంటి వలె ఉందు స్థిరపరచబడును. కృతజ్ఞత స్తుతులు చెల్లించుట యందు విస్తరించుచు ఆయన యందు నడుచుకొనుడి. ఆమేన్. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7. நீங்க இது சபைக்கு, கொலோசியர் சபைக்கு எழுதுறார். அந்த மாதிரி நீங்க ஒரு மனதில் வைத்து நீங்க படிங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அழகான வார்த்தை பாருங்க, அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோட அதிலே பெறுவீர்களாக. சோத்திரத்தில் அதிலே பெறுவீர்களாக. நீங்க இந்த கொலோசியர் சபைக்கு அவ்வளோ ஆழமாக எழுதியிருக்கிறார். நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே வேர்கொண்டவர்களாக நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு சோத்திரத்திலே அதிலே பெருகுவீர்களாக. நான் கொஞ்சம் 8வது வசனம், லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷரால் பாரம்பரிய நியாயத்தையும், அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ரூட்னு சொன்ன உடனே நாம எங்க இருக்கிறோம்? நாம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ் கலாச்சாரம் இருக்கு. வி ஹாவ் அ தமிழ் ரூட். கரெக்டுங்களா? தானடா? வி வில் சே இங்கிலீஷில் ஐ பிலாங் டு தட். நான் அந்த ரூட்டில் தான் இருக்கிறேன், கலாச்சாரத்தில் இருக்கிறேன். என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவனா ஆயிட்டீங்களோ, இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரியம் நியாயத்தையும். பாருங்க, நீங்கள் தமிழன் கிடையாது, நீங்கள் கிரேக்கம் கிடையாது, நீங்கள் ரோமன் கிடையாது, நீங்கள் இந்தியன் கிடையாது. நீங்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் மறந்துடாதீங்க. நீங்க ஏன் கலாச்சாரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? கொள்ளை கொண்டு போறானா, கலாச்சாரத்தை வச்சு கொள்ளை கொண்டு போறானா? நீங்க யாருடையவர்? நான் திரும்பி என்ன சொல்றேன், நீங்க நல்லா ஆழமா சிந்திக்கணும். நீங்க யாருடையவர்கள்? கிறிஸ்துவுக்குள் சோத்திரத்தோட அதிலே பெருகுங்கள். உங்களை ஜாதி பார்க்க சொல்லல,
உங்களை கலாச்சாரத்தை பிடிச்சிட்டு இருக்க சொல்லலை, கலாச்சாரத்தை நீங்கள் மேன்மைப்படுத்த சொல்லலை. தேவன் உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லும்படி நம்மளை சீஷர்களாக தெரிந்து கொண்டார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு சோத்திரத்தோடு பெறுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க. டீனேஜ் காய்ஸ் என்னென்னமோ காரியத்தை கொண்டு வரான், என்னென்னமோ கொண்டு வரான். நீ தமிழன்பா, நீ இந்தியன்பா. இல்லை, நான் கிறிஸ்துவன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நான் இன்னும் வெளியரங்கமாக நான் சொல்லலை. ஒரு கிறிஸ்துவன் யாருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், யாருக்குள்ளே வேர்கொண்டராக இருக்கணும்னா கர்த்தராக இயேசுவிடத்தில் வேர்கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் பாருங்கள், கொள்ளை கொண்டு போகாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. எங்கன்னா கிறிஸ்து வருதா? எதனா ஒரு வார்த்தை கிறிஸ்து வருதா? என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ பேசுது. ஆனால் உங்கள் சிந்தனை, உங்களை ஆழ்ந்த வேறு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்கணும். இதெல்லாம் கவலைப்படாதீங்க, இது எதுவுமே கவலைப்படாதீங்க. என்ன உலகம் தலைகீழ கூட ஆகட்டும், என்ன வேணால் செய்யட்டும், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் கிறிஸ்துவனுடையவன். இதை மறந்துடாதீங்க. தேவநாமத்துக்கு மகிமையாக நல்லா ரட்சிக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க தான் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ரொம்ப என்னெல்லாம் நிறைய கண்டிச்சிருக்கிறாங்க, நிறைய வசனம்லாம் எனக்கு சொல்லி என்னையும் திருத்துவாங்க. ஏன்னா நானும் சின்ன பையன், அவங்களோட எல்லாத்தையும் நான் கேட்டுப்பேன். அவங்கள ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் நான் வைத்திருந்தேன். ஆனால் எங்கே தெரியுமா கீழே வந்துருச்சு? பொண்ணு பார்க்குற இடத்துல கீழே வந்துட்டாங்க. பொண்ணு பார்க்குற இடத்துல கீழே வந்துடுறோம். அந்த ஜாதி தான் நான் பார்ப்பேன். என்னது ஏங்க ஆண்டி நான் கேட்டான். எனக்கே ஒரு வசனத்தை காமிச்சு என்னையே மாற்றிட்டாங்க. 12 கோத்திரம் ஆண்டவர் எடுத்தார்ல? ஆமாம், 12 கோத்திரம் எடுத்தார் ஆண்டி அப்படின்னா. அதுதான்ப்பா அது அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க. கிடச்சிச்சுப்பா பொண்ணு, எங்கள் இதுலேயே கிடச்சிச்சுப்பான்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாம் கல்யாணமே முடிஞ்ச மாதிரி பேசினாங்க. சரி ஆண்டி, யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க, உதவாங்க எனக்கு தான் தெரியும், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு. அப்புறம் கல்யாண டேட் வரணும்ல, வரல. இன்னி வரைக்கும் பொண்ணு தேடிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எதில் வேர்கொண்டராக இருக்கீங்க தெரியுமா? உங்கள் பாரம்பரியத்தில் வேர்கொண்டராக இருக்கிறீங்க, உங்கள் ஜாதியில் வேர்கொண்டராக இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொண்டராக இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொண்டராக இருக்கிறீங்களா? இல்லையே, கிடையாது. உலக வழிபாடுகளையும் பாரம்பரிய நியாயத்தை பேசுகிற, ஆனால் கிறிஸ்துவை பற்றி நீ பேசலை. உன் திருமணத்தில் கூட உண்மை இல்லை. வசனம் யார் வேணால் பேச முடியுங்க, பிசாசுக்கு தான் வசனம் தெரியும், உங்களோட டக்கராக பேசும். ஆனால் யார் வேர்கொண்டராக இருப்பாங்கன்னா கர்த்தரை பின்பற்றுகிற வேர்கொண்டராக இருப்பார்கள். அல்லேலூயா. ஐம் சாரி, தயவுசெய்து என்கிட்ட வந்து ஜாதிலாம் சொல்லிடாதீங்க. நான் ஜாதிலாம் பார்க்க மாட்டேன், நான் ஜாதி பார்க்குற ஆழமும் கிடையாது. அல்லேலூயா. நான் நேரடியாக மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவேன். நான் இன்னும் சொல்ல போனால் இன்னும் அசிங்கமாக திட்டிடுவேன். நான் என்னது அசிங்கமாக எப்படி திட்டுறேன்னா, வசனத்தை எடுத்து எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்னு காமிச்சு விட்டுருவேன். அல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8. కత్తర్ మేల్ పడిగ యెహోవాను నమ్ముకున్న వాడు ధన్యుడు, యెహోవానికి ఆశ్రయముగా ఉండెను. వాడు జలముల యొద్ద నాటబడిన చెట్టు వలె నుండును. అది కాలువలో ఓరెను, దాని వేళ్ళు తన్నును, వెట్టగలిగిన దానిని భయపడదు. దాని ఆకు పచ్చగంగా ఉండును. వర్షము లేని సంవత్సరములు చింతనందదు, కాపు మానదు. ஆமென். பாருங்க, கர்த்தர் மேல் வேர்கொண்டவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
8ஆம் வசனம் படிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். செடி மேலே வச்சோடனே மேலேயே முளைக்கும். ஆழத்தில் வைக்காம செடி வச்சா என்ன அங்கிள் ஆகிடும்? வெயில் பட்டோன்னு என்ன ஆகிடும்? மேலேயே வேர் இருக்கிறனால என்ன ஆகிடும்? காஞ்சி போயிடும். ஆனால் ஆழத்திலேருந்து வேர் இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டனை போல உஷ்ணம் வந்தாலும் அவன் சந்தோஷமாக இருப்பான். உஷ்ணம் வந்தாலும் சரி, எந்த காரியம் வந்தாலும் சரி, அவனுடைய முக சாயலையும் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற வேரையும் எப்படி கனிய முடியும்னா அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான். கனி கொடுக்கிறவனா இருப்பான். வேறு எதை காட்டுதுன்னா எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கனி கொடுக்கிறவனா இருப்பான். பாருங்க, அதான் எழுதுறாரு மத்தேயு 13:20-21. கற்பாரங்கள் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்றான். ஆகிலும் தனக்குள் வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலத்தில் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். 22-23 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறோனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நீங்க கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்குறேன், பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களால் அந்த வசனம் பெருசாக வேலை செய்யாது. கற்பாரின் மேல் கட்டப்பட்டவன், கற்பாரின் மேல் போட்டப்பட்டவன், இன்னும் என்ன தனக்குள் வேறு இல்லாதவன். 22 என்ன முள்ளுள்ள இடங்களில் அங்கே நீங்கள் விளைச்சல் போகும்போது நெருக்கப்பட்டு இடறி போயிடுறான். 23வது நல்ல நிலத்தில், நல்ல நிலத்தில், நல்ல நிலத்தில். நான் எப்பவுமே சொல்லுவேன், பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுடைய அழகான வார்த்தை இருக்கும். நல்லவனும் பரிசுத்த ஆவி உள்ளவனும். நல்லவனும் முதல்ல நல்லவன், அப்புறம்தான் உள்ளவன். நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். உள்ள சில காரியங்கள்லாம் வைத்துக்கொண்டு அதை எடுத்து போடாமல், ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல், கர்த்தருக்குள்ள ஒரு வைராகம் இல்லாமல் நீங்கள் எதை விதைச்சாலும் சரி, நான் சொல்லலை, இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், நோ ரூட் நோ ஃப்ரூட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேர் இல்லாமல் கனி கிடையாது. இதான் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன். வேர் இல்லாமல் கனி கிடையாது. இன்னும் சிரிப்பு மூட்டும் வளங்க நான் யோசிச்சு பார்த்தேன். மாங்காய் மரம் எப்படிங்க இருக்கும்? அந்த கிளை இல்லைங்க, கிளை சைஸ் எப்படிங்க இருக்கும்? அது சைஸ் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதில் மாம்பழத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? தாங்குற மாதிரி இருக்கும். தொடப்பு குச்சியில் மாம்பழத்தை ஒட்டி காட்டுங்களேன், எப்படி இருக்கும்? சும்மா நான் இது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தொடப்பு குச்சி மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு மாம்பழத்தை வச்சுன்னு எப்படி இருக்குது அது பார்க்குறதுக்கு? அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது காலம் போது. அது அலங்காரத்துக்கு கிடையாது, அஸ்திபாரத்தை தேவன் பார்த்துக்கிறார். இந்த கனி அலங்காரத்துக்கு கிடையாதுங்க. இந்த கனி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்து, கனி கொடுக்குற சுபாவம், அது அலங்காரம் கிடையவே கிடையாது. யாரும் பார்க்காத இடத்துல ஆழமான வேரில் நீங்கள் அடிக்கொண்டு போகிறீர்கள். அல்லேலூயா. மாங்காய் மரம் எவ்வளோ பெருசுங்க இருக்கும்? நான் மாங்காய் மரத்தை தவிர எதுவுமே எடுக்கல. நான் மாங்காய் மரம் தான் பார்த்தேன். நான் அதில் வேறு பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மாங்காய் மரம் வளரணும்னா எத்தனை வருஷம் ஆகுது அங்கிள்? எனக்கு தெரியாது, விவசாயிங்க இருக்காங்க, யாராவது சொல்லுங்கள். ஒரு மாங்காய் மரம் வரணும்னா எத்தனை வருஷம் அங்கிள் ஆகும்? கனி கொடுக்கறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகணுமா? கரெக்டாக நான் சொல்கிறது? 3-4 இயர்ஸ். ஓகே, 3-4 இயர்ஸ். உடனே கொடுத்துட முடியுமா? வசனத்தை நாம் கற்றுக்கொள்கிறா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோ ரூட் நோ ரூட். வேர் இல்லாமல், வேர் இல்லாமல் மறந்துடாதீங்க. என்னமோ பேசி மாட்டிக்காதீங்க. நல்லா படிங்க, பைபிளில் படிங்க. தேவநாமத்துக்கு மிகுந்ததாக. 6வது காரியம் எடுத்துப்போம். எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்லணும்? இயேசு ஒருபொழுதும் மேற்புறமான
சீஷத்துவத்தை அவர் அழைப்பதே இல்லை. இன்னும் சொல்ல போனால், பிகாஸ் ஜீசஸ் நெவர் கால் பீப்புள் டு ஷாலோ ஃபாலோயிங். இயேசு உடைய அழைப்பு மேற்புறமான விசுவாசிகளை அழைப்பதற்கு அல்லவே அல்ல, ஆழமான சீஷத்துவை செய்ய அவர் அழைக்கப்படுகிறார். லூக்கா எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23. లూకా 9:23. మరియు ఆయన అందరితో ఇట్లా నేను ఎవడైనా నన్ను వెంబడింపగోరిన ఎడల తన్ను తాను ఉపేక్షించుకొని ప్రతిదినము తాన సిలువలను ఎత్తుకొని నన్ను వెంబడింపవలెను. ఆమేన్. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே லூக்கா வீட்டில் போய் நீங்கள் படிங்க 9ஆம் அதிகாரத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், இயேசு எதை விரும்புகிறாரும் உங்களால் சீக்கிரமாக அறிஞ்சு கொள்ள முடியும். லாசுரு உயிரோடு எழுப்பினார். லாசுருவும் கூட இருந்து பந்தியாக இருந்தார். செத்து போன 3 நாள் செத்து போன மனுஷன் எழுந்து வந்து கூட உட்காந்து பந்தி சாப்பிட்றார். எப்படி இருக்காங்க அங்கிள்? 4 நாள் செத்து போன மனுஷன் எழுந்து வந்துட்டு இயேசு கூட இருந்து லாசுரு சாப்பிட்றத ஜனங்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அற்புதம் அடையாளம்லாம் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சீஷர்கள் எல்லாருக்கும் சொல்கிறார். ஆனால் இந்த 18வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ இயேசுவானவர் இந்த அற்புதம் இந்த பெருங்கூட்டத்திலாம் பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, ஒரு ஆசையாக கேட்குறாரு, ஐயா சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, என்னை பற்றி இந்த ஜனங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, தனித்தான் அழகாக இருந்த பின்பு அவர் தமது சீஷரோடு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நீர் யோவாஸ்தானகன்னு சொல்கிறாங்க, சிலர் நீங்கள் எலியார் என்று சொல்கிறாங்க, வேறு சிலர் பூர்வகாலத்திலே தீர்க்கதரிசியின் ஒருவராக உள்தெழுந்தவர் என்று சொல்லுகிறார்கள். நான் இன்னொன்று யோசிச்சு பார்த்தேன், யார் இவருன்னு கேட்டவுடனே ஜனங்களாம் நிறைய காரியங்களை செஞ்சுருப்பாங்க. அவர் பெரிய தெய்வம், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என் கூட பழகினல்ல, நீ என்னை யாருன்னு சொல்லு. நான் இப்போ நீ கேட்குறேன், உங்களை எல்லாரும் கேட்குறேன், யாருங்க அவரு? என்னங்க? அதான் கேட்டேன். அவரும் அழகாக தான் அந்த பதில் சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் கேட்டவுடனே அவர் சொல்கிறார், பேதுரு தான் முந்திக்கொள்வார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பா கரெக்டு தான், நான் கிறிஸ்து தானே, நீங்கள் கிறிஸ்துக்குள் வேர் கொண்டவர்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கொருவர் சொல்லாதபடிக்கு அதை உறுதியாய் கட்டளையிட்டார். ஸ்ட்ராங்காக சொன்னார். அவர் கிறிஸ்து தானே, தேவனுடைய கிறிஸ்து தானே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய கிறிஸ்து தானே. 22வது வசனம் படிங்க. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3 நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் எல்லாம் சீஷர்கள், இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை மாத்திரம் படிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஐம் சாரிங்க, நான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது, நான் இங்கே ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். நான் வாலிபன் தான், தினம் போராட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் அப்பாவுக்கும் போராட்டம் தான். ஆனால் நான் யாரை பின்பற்றுறேன்? கிறிஸ்துவை நான் பின்பற்றுறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன் மாத்திரமல்ல, அவருடைய சீஷனாக இருக்கிறபடினாலே தினம் சிலுவையை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். இந்த வசனத்தை நான் படித்து பைபிளை நான் கீழே போட்டு என்றைக்குமே அழுவாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை எப்படி பார்க்கிறார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப உருக்கிருந்தது. சவுல் உங்களுக்கு தெரியும், அமலேக்கினை முறியடிக்கும்படியாக சாதாரண கட்டளை தேவன் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஒரு பொருளையும் எடுக்காதப்பா, ஒரு பொருளையும் எடுக்காத. அப்போ சாமுவேல் பிரதித்திரமா அவர் பேசுறாரு, நீங்க எடுக்க வேண்டாம்,
உன் கண்களுக்கு நீ சிறுவனாய் இருக்கும் பொழுது அல்லவோ இஸ்ரவேல் தேசத்துக்கு உன்னை தலைவனாக்கினார். உம்முடைய கண்களுக்கு நீர் சிறுவனாய் இருக்கும் பொழுது அல்லவோ, உம்முடைய கண்களுக்கு. இன்றைக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய கண்ணு எப்படி தெரியுமா நம்மளை பார்க்குது? பெருமையாக தான் பார்க்குது. 1 சாமுவேல் 15:17 ஒரு வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:17 17 అందుకు సామూయేలు నీ దృష్టికి నీవు అల్పుడుగా ఉన్నప్పుడు ఇజ్రాయేలు గోత్రములకు శిరస్సువైతివి, యెహోవా నిన్ను ఇజ్రాయేలు మీద రాజుగా అభిషేకించును. ఆమేన్. 1 சாமுவேல் 15:17 அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இல்ல பாருங்க, சர்வ வல்லமுடைய தேவன் வார்த்தையை மாத்தி சொல்லிருக்கலாம். என்னுடைய பார்வைக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா உம்முடைய பார்வைக்கு நீர் சிறியவனாய் இருக்கும் பொழுது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு. போதும். இன்னைக்கு உங்க பார்வையில் நீங்க எவ்வளவு பெரியவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் அவ்வளோ பெரிய ஆள். இது எங்க கோவம் வருதுன்னா, என் கண்ணுக்கு நான் பெரியவன், என் கண்ணுக்கு யார் கண்ணுக்கு கிடையாது. உன் கண்ணுக்கு நீ பெரியவன், உன் கண்ணுக்கு நீ பெரியவன். இதை நான் யோசிச்சு பார்த்தேன், என்னால் தாங்க முடியல. உம்முடைய பார்வைக்கு நீர் சிறுவனாய், அவனுக்கே அவன் எளியவனாய் இருக்கும்பொழுது தேவன் அவனை ராஜாவாக ஆக்கினார். இன்றைக்கு நீ எல்லா சௌரியத்தையும் வைத்திருக்கிறோம், நம்முடைய கண் எப்படி தெரியுமா இருக்கு? மேட்டிமையா இருக்கு. நம்மளால ஒரு வார்த்தையை சகிக்க முடியல, அதுவும் பார்வையை சகிக்க முடியல. இன்றைக்கு நீ எப்படி தெரியுமா இருக்கிற? உன் கண்ணுக்கு நீ பெரியவனா இருக்கிற. என் கண்ணுக்கு எப்பவுமே நீ எப்படி தெரியுமா? பிள்ளையா இருக்கிற. என் கண்ணுக்கு நீ பிள்ளை தான். என் கண்ணுக்கு நீ சிறியவன் கிடையாது. என் கண்ணுக்கு நீ ராஜா. என் ராஜா, என் ராஜஸ்திரி, என்னுடைய மனவாட்டி. சாமுவேல் சொல்ற வார்த்தை பாருங்க, சாய்ஸ் ஆஃப் வேர்டு. எப்படி வேணா பேசியிருக்கலாங்க, இந்த வார்த்தை தான் பேசணும்னு ஒரு ஆவியானவர் அவருக்கு அவன் உணர்த்து செய்கிறார். உம்முடைய கண்களுக்கு நீர். இன்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க, உங்களுடைய வேற நீங்க மறந்துடாதீங்க, நீங்க எங்கேருந்து வந்த மறந்துடாதீங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு நீ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உம்முடைய கண்களுக்கு நீங்க சிறியவனா இருந்தீங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு எந்த ஸ்தானத்துல தேவன் வைத்திருக்கிறார் அதை நீங்க பார்க்காதீங்க. என் கண்களுக்கு நானே சிறியவன். அல்லேலூயா. என்னக்கா பிரியக்கா, உங்களுடைய கண்களுக்கு? என்னுடைய கண்களுக்கு நான் இன்னைக்கு கோச்சிங்கன்னு யாராவது கேள்விப்பட்டேன்னு பாக்குறேன். இதுக்கப்புறம் யாராவது கோச்சிக்கினாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு ஏதாவது சொல்லட்டும். உன் கண்களுக்கு நீ மகாராணி, உன் கண்களுக்கு நீ எஸ்தர் ராணி, உன் கண்களுக்கு நீ, இதுதான் வேணும். அல்லேலூயா. இது எங்கேருந்து வரும்? வேற பிடிச்சி பார்த்தா எங்க போயிருந்த நீ? ஒன்றும் சரியில்லை நீ. அல்லேலூயா. கிறிஸ்துவ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க எங்கேருந்து வந்தீங்க? அடிவாரத்திலேருந்து வந்தவன். என்னது? அடிவாரத்திலேருந்து வந்தவன். அடிவார தளத்தில் நீ இருந்தியே, காது கேளாதன போல இருந்தியே, அன்னைக்கு உன்னை நான் ராஜாவாக்குனேன். அல்லேலூயா. இன்னும் யோவான் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தன் ஜீவனை 24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாவணங்க. செத்து கோதுமை மணியானது அது விதைக்கப்படுகிறதா இருக்க வேண்டும். அது வரைக்கும் பலன் கொடுக்கவே முடியாது. இன்னும் கூட எழுதுறாரு, இன்னும் கூட படிக்கிறேன், ஒன்றும் அவசரமே கிடையாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனே அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறனோ அதை காப்பான். படிங்க
40 வசனத்தை படிங்க. மத்தேயு 10:40. மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். 38 கூட படிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். போதும் போதும், அவ்வளவுதான். 5ஆம் காரியத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். 6வது காரியம், சாரி. டிசிப்ளின்ஷிப்ஸ் டிமாண்ட்ஸ் டெப்த். சீஷத்துவம் ஆழத்தை விரும்புகிறது. சுயம் சாவனம், சுயம் சாகாத வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பெருக்கத்தை உங்களால காணவே முடியாது. உன் கண்களுக்கு நீ மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும். 7வது, எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்லணும்? 7வது எழுதி வச்சீங்களா இல்லையா? நித்தியம் ஆழத்தை கேட்கிறது, வெளிப்பாட்டை அல்லவே அல்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 వரை. మత్తయి 7:21 మొదలు. ప్రభువా ప్రభువా అని నన్ను పిలువచ్చు ప్రతివాడును పరలోక రాజ్యంలో ప్రవేశింపడు గాని పరలోకమందు నా తండ్రి చిత్త ప్రకారము చేయవాడే ప్రవేశించెను. ఆ దినమందు అనేకులు నన్ను చూచి, ప్రభువా ప్రభువా మేము నీ నామమును ప్రవచింపలేదా, నీ నామమును దయ్యములు వెళ్ళగొట్టలేదా, నీ నామమును అనేకమైన అద్భుతములు చేయలేదా అని చెప్పుదురు. అప్పుడు నేను మిమ్మల్ని ఎన్నడూనూ ఎరుగను, అక్రమ చేయువారులారా నా యొద్ద నుండి పొండని వారితో చెప్పుదును. ఆమేన్. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கே நீங்க படிக்கிறீங்க, உங்கள் நிமித்தமாக தீர்க்க தரிசனம் பேசணும், வியாதிகளை சுகமாக்கணும், பெருங்கூட்டத்தை கொண்டு வந்தோம், எல்லாம் சரி. நான் வைத்த இடத்துல நீ செஞ்சியா? இது எனக்கு ரொம்ப குத்தின ஒரு காரியம். இன்னைக்கு நான் அறிவூரில் நீ நின்று நீ பிரசங்கிக்கிறேன்னா, இந்த மத்தேயு 5, 6, 7 தான் என்னை நிற்க வைத்தது. கர்த்தருடைய சித்தம். நான் எந்த நாட்டிலையும் போய் பிரசங்கிக்கலாம், கிறிஸ்துவனுக்குள்ளே கிறிஸ்துவத்தை பரப்பணும், கிறிஸ்துவனுக்குள்ளே கிறிஸ்துவத்தை பணத்தை சம்பாதிக்க முடியும், எல்லா காரியங்களும் செய்ய முடியுங்க. ஆனால் நித்தியம் எதை திரும்ப விரும்புது? கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். நீ போய் எவ்வளோ காரியத்தை செஞ்ச, எவ்வளோ பிரயாசப்பட்ட, எத்தனை வருஷம் அதை செஞ்சிருப்பாங்க. ஒரு காலமும் உன்னை அறியவில்லை, நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. அக்கிரமம் செய்கைக்காரரே. நீ அக்கிரமம் செஞ்சியா? கர்த்தர் எங்க உன்னை ஸ்தாபித்தார்? கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்தார்? ஆனால் உன் இறுதி எங்க தெரியுமா இருக்கு? எங்க நல்லா கூட்டம் வரும் அங்க போய் வைக்கலாம், எங்க கூட்டம் எழும்புதோ அங்க போய் வைக்கலாம். இடத்த பார்க்காதீங்க, தேவன் எங்க அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறாரோ அங்க ஸ்தாபிங்க, அங்கேயே சபையை ஸ்தாபிங்க. லெட் கம் வாட் மே. நான் ஒரே முடிதான் எடுத்தேன், நீர் என்னை அனுப்புனாலும் நான் மொண்டையில தான் இருப்பேன், என்னை துரத்தினாலும் என்னை உதைச்சாலும் சரி, நீங்க காட்டின இடத்துல தான் இருப்பேன். ஒரு தீர்மானம். இது ஒரு வைராகியங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு கொடுத்து பாருங்க, வரமாட்டேன். ஐ பிலாங் டு அறிவூர், ARIYUR. தமிழ் என்னதுங்க? ARIYUR. என்னங்க? ஹல்லேலூயா. தேவன் காண்பித்த இடம், தேவன் ஸ்தாபித்த இடம், தேவன் உலாவுகிற இடம், தேவன் அன்பு கூறுகிற இடம், தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே இந்த பெரிய விலைக்கிரயம் கொடுத்து இந்த ஆலயத்திலே பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதே இல்லை. மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன், தேவன் நம்ம நிலைநிறுத்திருக்கிறார்.
பாருங்க, ஈப்ரூஸ் சாப்டர் 12:14, எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நீங்க, நான் இன்னும் கூட வெக்கப்படுறேன். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நான் வெக்கப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பரிசுத்தத்தை நீங்கள் நாடுங்கள், கர்த்தருடைய சித்தத்திலே நாடுங்கள். இந்த ரெண்டு காரியத்தை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சீஷத்துவம் அதில் தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உற்சாகம். போன வாரம் ஒரு சாட்சி, எங்களுடைய மாரல் சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிரின்சிபல் ஆகிட்டார், குடியாத்தத்தில் பிரின்சிபல் ஆகிட்டார். நம்மளுடைய சவுந்தரிய ஸ்கூலில் எங்கள் ஓட்டேரியில் பிரின்சிபலாக இருந்தார், அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இருந்தால். இன்னும் தெரியல, ஒரு வாட்டி நான் பார்த்தேன். நான் ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது சாரை பார்த்தோன்னே நான் இறங்கி வந்து, சார் எப்படி இருக்கீங்க? சார் நான் இங்கே தான் இருக்கேன், சர்ச் அப்பா கட்டியிருக்காரு, உங்களுக்கு தெரியும்ல சார், நம்ம அங்கே தான் கட்டியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் நடந்தது. போன வாரம் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நான் சாரை கால் பண்ணேன். சாம் எப்படி இருக்கேன்னாரு. சார் எப்படி சார் என் நேம் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அன்றைக்கி கொடுத்துட்டு போனேன், அன்றைக்கி நான் சேவ் பண்ணிட்டேன். அவர் பிரின்சிபலுங்க, என் நம்பர் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருக்கு சாம்னு கேட்டார். சார் நல்லா இருக்கேன் சார், இந்த மாதிரி அவர் என்னை பேசுவாரன்னு நினச்சி நான் கால் பண்ணேன். தயங்கி நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி என்னென்ன. சாம், நான் அந்த ஸ்கூலில் இல்லை சாம், அன்றைக்கி நீ வந்து என் கூட பேசிட்டு போனல சபை நடத்தணும்னு சொல்லிட்டு, ரொம்ப நாளாக நான் யோசிச்சுன்னு இருந்தேன், நானும் பாஸ்டர் ஆகணுன்னு, உன்னை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அது கால் பேசும்போது கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு நான் எப்படிப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் சாம், நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறேன். நான் தியாலஜி படித்தேன், நான் மாரலுக்கு வந்தேன், நான் பிரின்சிபலாக இருக்கிறேன். ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு, அன்றைக்கி நான் வேணுமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன். நீ இறங்கி வந்து சொல்லிட்டு போனோடனே உன்னை பார்த்து நான் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னார். அவர் பாஸ்டர் இருக்கிறார். நான் சார்கிட்ட கூப்பிட்டேன், சார் வருவீங்களா சார் எங்கள் சர்ச்சுக்கு? எப்போனா கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்னார். எங்கள் பிரின்சிபல், என்னோட மாரல் சார், ஒன்றும் கிடையாது. எத்தனை பேருக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம சீஷத்துவமாக இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம், எத்தனை பேருக்கு கூட நம்ம சமாதானமாக இருக்கிறோம். சமாதானம் கொண்டு செய்யுங்க. என்னுடைய கண்களுக்கு நான், சொல்லுங்க சந்தோஷமா, என்னுடைய கண்களுக்கு நான், ஜென் சைடில் நான் சொல்கிறேன், என்னுடைய கண்களுக்கு நான், அதான் சொல்கிறாரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாட்டம். எதில் நாட்டம்? பரிசுத்தத்தில் நாட்டம், சமாதானத்தில் நாட்டம். அப்புறம் சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷத்துவத்தில் முதல்ல சொன்ன சித்தத்தை அறியணும், சமாதானத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். கடைசி காரியம் 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம். 1 அதிகாரம் 17 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவுக்காக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, நீங்க எப்படி இருக்கணும்? இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இன்னும் கூட நீங்க உங்க பயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள நான் ஒரு பரதேசி. எப்படி இருப்பாங்க பரதேசி? ஒரு மாதிரி இருப்பாங்க. அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு எது குறிச்சும் கவலை கிடையாது. அவன் மனசுல என்ன தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் வந்துட்டேன், தேவன் நடத்துவார். தேவனுக்கு பயந்து வரான். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது படிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். போதும். சீஷத்துவம் ஆழத்தை விரும்புகிறது. ஆழம் எதுலேருந்து வரும்னா கர்த்தருடைய சித்தத்தை நீங்க அறியணும். ரெண்டாவது சொல்லுங்க,
சமாதானத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கணும். மூன்றாவது காரியம், பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது யார் உங்களுக்கு ஞாபகம் வரும்னா, தாசனாகிய தாவீதை உங்களால் மறக்கவே முடியாது. ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டியை தூக்குறதுக்கு பயந்து போய், ஏன்னா அவ்வளோ பேர் செத்தாங்க, மூலவியாதியில் செத்தாங்க, அதை தூக்கிட்டு வந்தால் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஏதாவது சாபம் வந்துருமோ பயந்து போய் ஓபேத் ஏதோமுடைய அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் அதை போய் வச்சான். 4 மாதத்தில் புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கையிலேருந்து வந்தது, உடன்படிக்கை பெட்டியிலேருந்து வந்தது. இப்போ அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலுக்கு நான் கொண்டு வரேன், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வரேன். அவன் டான்ஸ் ஆடினான், அவன் சட்டக்கிழி வரைக்கும் பரதேசியாக டான்ஸ் ஆடினான். ஆனால் உறுதிட்டு என்ன திரும்ப வந்தது? பயம். அவர் வார்த்தை சொல்கிறான், நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன், இன்னும் நான் நீசனாவேன், இன்னும் நான் நீசனானேன், என் தேசருக்கு முன்பாக நான் இன்னும் நான் நீசனானேன். மீகாவேல் அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ராஜாவாச்சே, என்னது அவளுடைய கண்களுக்கு அவள் ராஜாஸ்திரி, அதனால் என்ன ஆச்சு? கர்ப்பம் தெரிக்கல. சாப்டர் க்ளோஸ். அந்த அம்மா அதோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய கண்களுக்கு சிறியவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. முடிஞ்சிச்சுங்க. சுருக்கமாக சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சிட்டேன். ஒய், எதற்காக ஆழத்திற்கு செல்லணும்? 7 காரியத்தை நம்ம சொல்லுவோம். எதற்காக நம்ம ஆழத்திற்கு செல்லணும்? தேவன் தாமே ஆழமானவர். 2வது, எதற்காக ஆழத்திற்கு செல்லணும்? அஸ்திபாரத்தை நிலைநிறுத்த ஆழம் அவசியமாக இருக்கிறது. 3வது காரியம், எதற்காக ஆழத்திற்கு செல்லணும்? ரகசியத்தை தேவன் ஆழத்திலே தான் வெளிப்படுத்துவார். 4வது, எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? தேவன் தாமே மேற்புற விசுவாசிகளை தகர்த்தெழிய தேவன் ஆழத்திற்கு கொண்டு போகிறார். 5வது காரியம், எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? கனி தரும்படி. நோ ரூட் நோ ஃப்ரூட். மந்திராதி, நோ ரூட் நோ ஃப்ரூட். எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? இல்லைங்க, சீஷத்துவத்தை அவர் மேற்புறமாய் அழைப்பதே அல்லவே அல்ல, நித்தியம் ஆழத்தை கேட்கிறது, வெளிப்புற தோற்றத்தை அல்லவே அல்ல. நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிங்க, தேவ சமூகத்தில் பயத்தோடு வாங்க. தேவன் விரும்புகிற, நித்தியம் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. படிக்கலாமா? 42. இந்த மனுஷன் இதுக்கு தான் எழுதினார் போல. 42:7 வாசிங்க. முடிஞ்சு போச்சு 2 நிமிஷத்தில் கரெக்டாக. சங்கீதம் 42. నీ జల ప్రవాహముల అపరాధముల ధ్వని విని కారుడును పిలుచుచున్నది. నీ అలల అన్నయు నీ తరంగల అన్నయు నా మీదకు పొర్లి పారుచున్నవి. ఆమేన్. அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. போதும் போதும் போதும். தேவனா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆழமான விசுவாசிகள் தான் தேவனுக்கு வேணும். இந்த வருஷம் மேலோட்ட விசுவாசிகள் கிடையவே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி கனி கொடுக்கிறலாம் இருக்க போகிறீங்க. யார் என்னை தப்பாக நினச்சாலும் சரி, நான் என்னுடைய கண்களுக்கு நான் சிறியவன். தேவனுடைய ரகசியத்தை எனக்கு கொடுப்பார், தேவனுடைய சித்தத்தை எனக்கு செய்வார். ஆழமுள்ளவன் அதை அறிந்து கொள்வான், ஆழமுள்ளவன் அதை செய்வான், சாட்சியாயிருப்பான். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவனாயிருப்பான். தேவநாமத்துக்கு உண்டதாக.